தத்தாத்திரேயர்ன்றவர் நான் சொன்ன மாதிரி குருக்கெல்லாம் ஒரு சிறந்த குரு அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் சேர்ந்தவர் தான் தத்தாத்திரேயர். முதல்ல தத்தாத்திரேயருடைய படம் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. தத்தாத்திரேயருடைய சிலை இருந்தாலும் சந்தோஷம், இல்ல திருவுருவ படம் இருந்தாலும் சந்தோஷம். ஒரு சின்ன போட்டோ இல்லைன்னாக ஒரு சிலை, இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது ரெண்டுத்துல ஒண்ணு இருக்கணும். ஒரு மணப்பலகை போட்டு பலகைக்கு மேலதான் நீங்க வைக்கணும். பலகைக்கு மேல கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அதற்கு மேல கடவுளை வைத்து தத்தாத்திரேயருக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ, ஏன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகள் இருக்கிறதுனால துளசி கிடைச்சாலும் சரி, வில்வம் கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூ எடுத்து நான் சொல்ல போற இந்த ஸ்லோகத்தை சொல்லி தத்தாத்திரேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. தத்தாத்திரேயரை நீங்க வழிபட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில பிரம்மாவை வழிபட்ட பலனும் கிடைக்கும், தனிப்பட்ட முறையில விஷ்ணுவை நீங்க எப்படி வழிபட்டீங்கன்னா அந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும், சிவனை வழிபட்ட பலனும் கிடைக்கும். இந்த ஸ்லோகம் குறைந்தபட்சம் 108 முறை கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக புரியணும் அப்படின்றதுக்காக லிரிக்ஸ் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல தரேன். இந்த ஸ்க்ரீன்ல லிரிக்ஸ் இருக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அத்ரி புத்ரோ மகா தேஜா தத்தாத்ரேயோ மகா முனிஹி தஸ்ய ஸ்மரண மாத்ரேண சர்வ பாபைஹி பிரமுச்யதே. அத்ரி புத்ரோ மகா தேஜா தத்தாத்ரேயோ மகா முனிஹி தஸ்ய ஸ்மரண மாத்ரேண சர்வ பாபைஹி பிரமுச்யதே. இந்த ஸ்லோகத்துல வர மாதிரி அத்ரி புத்ரோ அப்படின்னு வருது. இந்த தத்தாத்திரேயர் யாரு அப்படின்னா அத்ரி முனிவருக்கும் அனுஷ்யா தேவிக்கும் பிறந்தவர் தான் தத்தாத்திரேயர். அப்போ அத்ரி புத்திரரான தத்தாத்திரேயருக்கிட்ட இந்த பிரார்த்தனையை நான் சமர்ப்பிக்கிறேன். கடைசியில வருது பாருங்க, சர்வ பாபைஹி எல்லா விதமான பாவங்களும், அது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. 1000 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஸ்லோகம் சொல்ல 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 மந்திர சக்தி அப்படின்னு ஒண்ணு ஏற்படும். இந்த மந்திர சக்தியால் தத்தாத்திரேயருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.